நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. திபெத்தில் இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே மிகப்பெரிய அணையை கட்டுமான பணிகளை சீனா நேற்று தொடங்கியுள்ளது. கட்டுமான பணிகளின் தொடக்கமாக அடிக்கல் நாட்டு விழாவில் சீன பிரதமர் லீ கியாங் கலந்து கொண்டார். இந்த அணை திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அணையின் அளவு சீனாவின் மற்ற 3 பெரிய பள்ளத்தாக்கு அணைகளை விடவும் பெரியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்திய ரூபாய் மதிப்பில் 14.46 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மாபெரும் அணை திட்டமானது 5 அடுக்கு நீர்மின் நிலையங்களுடன் அமைய இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு சீனாவால் தொடங்கப்பட்ட திபெத்தில் மிகப்பெரியதான சாம் நீர்மின் நிலையம் இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் இந்த புதிய அணை திட்டத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிப்படையலாம் என்றும், அவசரமாக காலங்களில் சீனா அதிக அளவில் நீரை வெளியேற்றினால் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே இந்தியாவும் அணை கட்டி வருகிறது. எல்லையோர நதிகள் தொடர்பான பிரச்சனைகளை விவாதிக்க இந்தியா சீனா இடையே 2006ஆம் ஆண்டு நிபுணர் அளவிலான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதன் கீழ் வெள்ள காலங்களில் பிரம்மபுத்திரா மற்றும் சட்லஜ் நதிகள் பற்றிய தகவல்களை இந்தியாவுக்கு சீனா வழங்குகிறது.